தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலை வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் மவுஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் மவுஸ் வந்து சரியில்லை, ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லைனா உங்கள் லேப்டாப் மவுஸ் வந்து ரொம்ப வந்து கரகரன்னு ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, மொபைலை வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்க்கோ இல்லை வந்து உங்கள் பிசிக்கோ மவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்கள் மொபைலை லேப்டாப் மவுஸாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச் பார் இருக்கும். அதில் நீங்கள் வைஃபை மவுஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த ஆப்பை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து நம்ம மொபைலை மவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்க்கோ பிசிக்கோ மவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் லேப்டாப் இல்லைனா பிசியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் மவுஸ் சர்வர் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த வெப்சைட்லேயும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எப்பயும் போல் இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் ஐ அக்ரி அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் சுலபமாக உங்கள் மொபைலில் மவுஸாக நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் மொபைலில் வைஃபை மவுஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். மேலே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் மவுஸ் சர்வர் சாஃப்ட்வேரை சுலபமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் மொபைல் வைஃபையை பிசியில் கனெக்ட் பண்ணிடுங்க. உங்கள் பிசியில் வைஃபை ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும், பிசி நேம் காமிக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க மவுஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைலை மவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பிசி மவுஸ் வேலை செய்யலைன்னா நீங்கள் உங்கள் மொபைலை மவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பட்டனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ரைட் கிளிக் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்ட். நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசர் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் பார்த்துக்கலாம். இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேம் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலை ஜாய்ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷட் டவுன் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.